ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலம். ஆனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ப்ராப்ளத்தில் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா GoPro 11 வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் காட்டலான்னு தான் இந்த வீடியோ. அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரில. இப்போ தான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இன்னி போய் அது செக் பண்ணணும், அது எதனால் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வீடியோவில் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா ஸோ அதோட சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதனால் அப்படி ஆகுது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ வாங்க என்னன்னு சொல்லிட்டு அதை காட்டுறேன் நான். ஸோ இதான் நான் வாங்கின GoPro 11. ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் தான் வாங்கியிருந்தேன், GoPro 11 பிளாக்கு. ஸோ வாங்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் தான் இருக்கும். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம GoPro 11 பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்குது. பேட்டரியும் போட்டாச்சு அண்ட் மெமரி கார்டும் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வெளியில் வந்திருந்தேன். அப்போ ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பீச்சுக்கு தான் வந்திருந்தேன். ஸோ ஈவினிங் அப்படியே பீச்சுக்கு வரும்போது சரி ஓகே நம்ம GoPro வாங்கியிருந்தோமே அப்படி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா பயங்கர ப்ராப்ளம் ஆக்கி விட்டுருச்சு. ஒரு ½ அன் ஹவராக நான் இதை ரொம்ப செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆஃபில் இருக்க, ஆன் பண்ணுறேன். இந்த சைடில் தான் பட்டன் இருக்குது, பவர் பட்டனு. ஸோ ஆன் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆன் ஆகிடுச்சு. வீடியோ மோடில் தான் இருக்குது. ஸோ பேட்ரி பர்சன்டேஜும் இருக்குது, வீடியோ மோடில் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ள பட்டன் இதில் தான் இருக்குது. ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா டைமிங் ரன் ஆகிடுச்சு. மேலே ரெட் கலரில் ஓடிட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் டைமிங் ரன் ஆகிட்டே தான் இருக்குது. 7 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளாரிட்டி பிளர் ஆகும். ஏன்னா இங்கே சரியான வெயிலாக இருக்குது. மத்தியான டைமு, மத்தியானம் இல்லை, ஒரு 3-4 o'clock ஆகுது. சாயங்காலம் தான், ஆனால் சரியான வெயிலாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 30-20 செகண்ட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பட்டன் நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன். அதாவது வீடியோ கட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா போய் சேவ் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஓகே தான், ப்ராசஸ் எல்லாமே. பட் ஆனால் சேவ் ஆன ஃபைலை நம்ம இதில் ரன் பண்ணி பார்க்கும்போது தான் ப்ராப்ளம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அனேபிள் டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் இஷ்யூ என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம எடுத்த வீடியோஸ் இதில் பார்க்கலாம். பட் ஆனால் ஏன் இது அனேபிள் டு வியூன்னு வருதுன்னு தெரில. நான் மொபைலில் கூட இந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது வியூ ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெனு இருக்கும். நம்ம அதுக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக எடுத்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அனேபிள் டு வியூன்னு வருது. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருப்போம், இல்லை மோட்டோ விளாகிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இஷ்யூ ஆகிடும். ஃபுல்லும் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ ஏன் இப்படி வருது அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வெளியில் இருக்கேன். இனி தான் போய் இதை போய் பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். இது வீட்டில் போயிட்டு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இப்படி அனேபிள் டு வியூன்னு வருது? ஸோ ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லைனா ஏதாவது உள்ள செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணுமா என்னன்னு தெரில. இதான் போய் செக் பண்ணோம். இருந்தாலும் ஃபிக்ஸ் ஆகிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் ஏன் இப்படி வருது அப்படின்றது தெரில. ஸோ அது பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.